திருவொற்றியூரில் குடிநீர் தொட்டி சுத்தம் செய்த கூலி தொழிலாளி திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் ஈசானிமூர்த்தி கோவில் தெருவை சேர்ந்தவர் ஷேக் அப்துல்லா. இவரது வீட்டின் குடிநீர் தொட்டியை பராமரிப்பு செய்வதற்காக மூர்த்தி, அருள் மற்றும் மீஞ்சூரை சேர்ந்த ரகு ஆகியோர் வந்திருந்தனர். பின்னர் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு பணி முடிந்து தொட்டியை விட்டு வெளியே வந்துள்ளனர். அப்போது தொழிலாளி ரகு திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். உடனே அவசர ஊர்திக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு ரகுவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ரகுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி வீட்டில் 200 பவுண்ட் தங்க நகை மற்றும் 12 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சக்தி கார்டன் பகுதியில் வசித்து வருபவர் பகவதியப்பன். இவர் இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருந்து ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் வீட்டில் இவரும் மனைவி மட்டும் வசித்து வந்த நிலையில் பகவதியப்பனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். காலை வீடு திரும்பியவர்கள் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இருவரும் வடசேரி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். விரைந்து வந்த காவல்துறையினர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு பீரோ லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 200 பவுண்ட் தங்க நகையும் 12 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து கொள்ளையர்களை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்குடியில் இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அண்ணா நகரை சேர்ந்தவர் பானுமதி தேவக்கோட்டையில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு சென்றுவிட்டு காலை தனது பேரனுடன் இருசக்கர வாகனத்தில் காரைக்குடிக்கு வந்துள்ளார். அப்போது காரைக்குடி செக்காலை ரோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த மூதாட்டி மீது பேருந்தின் பின்சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டி வந்த மதுரை டி கல்லுப்பட்டியைச் சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்ராஜன் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பின்னர் ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரிய நிலையில் கரூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளார். கரூர் வாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி மிரட்டி நிலத்தை எழுதி வாங்கியதாக கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இரு வழக்குகளில் இன்று ஜாமீன் கோரி திருச்சி மத்திய சிறையில் இருந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்நிலையில் நீதிமன்ற வளாகம் முன்பு அதிமுக தொண்டர்கள் குவிந்ததால் அப்பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காரியாபட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி அரசு பள்ளி தலைமை ஆசிரியை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காமராஜர் பகுதியைச் சேர்ந்தவர் ரேவதி. இவர் காரியாபட்டி அருகே உள்ள கல்குறிச்சி அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அருப்புக்கோட்டையில் இருந்து தினமும் 2 வீலரில் பள்ளிக்கு சென்று வருவது வழக்கம். அதேபோல் காலை அருப்புக்கோட்டையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கல்குறிச்சி 4 வழி சாலை பிரிவில் பள்ளிக்கு செல்வதற்காக சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது நீலகிரியில் இருந்து தூத்துக்குடி நோக்கி அதிவேகமாக சென்ற கார் ஒன்று தலைமை ஆசிரியர் ரேவதி ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ரேவதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கெவின் விஜய் என்பவரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.